மனிதர்கள்ட்ட காணப்படுகிறது என்னன்னா செல்போனு, மனிதர்கள் நம் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஐக்கியமா இதோட கூட போய் டைம் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணி இதுதான் உலாத்தி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்படி உலாத்தி கொண்டிருந்த தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை என்ன நடந்தது பாருங்களேன். ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ சௌந்தரவதியா இருந்தாள். ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்னென்ன காரியங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோமோ அது அவ்வளவுமே அழகா கவர்ச்சியாய் நமக்கு தோன்றும். எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு இன்பமாக இருக்கிறது, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, இப்படி எல்லாம் நமக்கு தோன்றும்படியாக சாத்தான் உருவாக்கி வைப்பான். ஆமா, நீங்க ஒரு கர்த்தருடைய சமூகத்தை இன்னைக்கு நான் நிறைய காரியங்களையும் பாக்குறேன். தேவனுடைய சமூகத்தை போய் ருசி பார்க்கிறதை விட ஒரு மனிதனிடத்தில் அதிக நேரம் டைம் வேஸ்ட் பண்றோம். அவன் நண்பன், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவன் வீடுகளுக்கோ இல்ல அவன் நம்ம வீட்டுக்கோ அவன் நம்ம வீட்டுக்கோ அவ வீட்டுக்கு நாம இப்படி போய் நம்ம நேரத்தை ஃபுல்லா என்னங்க கொடுக்கிறோம் உலகத்துக்குரிய காரியங்களுக்கு கொடுக்கிறோம். இதுதான் உலாத்தி கொண்டு திரிகிற காரியங்கள். அது நமக்கு இன்பமா இருக்கும். ஊர் சுத்துறது இன்பமா இருக்கும், டூர் போறது இன்பமா இருக்கும், மற்றவர்களிடத்தில் கிண்டல் பண்றது, பரியாசம் பண்றது, விளையாடுறது, இப்படி எல்லாமே நமக்கு நல்லாக இருக்கும். இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா மனதிற்கு குளிர்ச்சியாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் முடிவோ மரண வழிகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதை மறந்து எங்க உலாத்தி கொண்டிருந்தான்னா உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்ததுனால அங்க ஒரு ஸ்திரீ குளிக்கிறதை